வெர்ஷன் 2 இந்த வீடியோல டிபிக்கல் ஃபேமிலி சீரிஸோட 10th எபிசோட் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல தாஹாவும் கீஜுவும் மூவி பார்த்துட்டு திரும்ப வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த மூவியை பத்தி பேசும்போது ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கிறதால மாத்தி மாத்தி சொல்றாங்க. அப்ப தாஹா, நீ அவனுடைய ஃபேன், அதனால தான் நீ இந்த மாதிரி சொல்ற, நீ பாஸ்ட்ல போய் பாருன்னு சொல்றா. அதை கேட்டதோ கீஜு ஓகேன்னு சொல்லிட்டு திரும்ப பிரசன்ட்டுக்கு வந்ததுதான் தெரியுது. தாஹா அங்க இல்லாம அவளுடைய கார் ஆக்சிடென்ட் ஆகி நிக்குது. அப்போ 5 டேஸ் பிஃபோர்னு காமிக்கிறாங்க. கீஜு தாஹாவை கூட்டிட்டு வரான். எல்லாரும் உட்காந்து டின்னர் சாப்பிடும்போது கீஜு அவனுடைய அம்மா கிட்ட, எனக்கு இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்பாவும் திரும்ப வந்துட்டாரு, அம்மா தாஹாவையும் வீட்டில் வர வச்சுட்டாங்கன்னு சொல்றான். மன்யும் என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்த கனவை மறக்க கூடாதுல்லன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல 2 டேஸ் பிஃபோர்னு காமிக்கிறாங்க. மன்யும் தாஹா கிட்ட, எனக்கு கனவு வந்துச்சு, 12 வருஷத்துக்கு முன்னாடி கீஜு உன்னை காப்பாற்றும் போது அவனால உன்னை காப்பாற்ற முடியல, அதே நேரத்தில் பில்டிங் இடிஞ்சு விழுந்து அவன் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் தாஹா அதிர்ச்சியாகி இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறா. அதுக்கு மன்யோங் ஃபீல் பண்ணிட்டே, எதுவும் பண்ண முடியாது, என்னுடைய அப்பா இறந்து போகிற கனவு கூட நான் பார்த்தேன், அதை நான் தடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியல, இப்போ ஒன்று தான் பண்ண முடியும், நீ அவன் கூடவே இரு, அவனுக்கு என்ன சந்தோஷமோ அதை மட்டும் பண்ணுன்னு சொல்கிறாங்க. தாஹா இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே சாப்பிடும்போது கிஷுவை பார்த்து ஐநா எங்கன்னு கேட்குறான். நெக்ஸ்ட் சீனில் ஸ்கூலில் காமிக்கிறாங்க. அப்போ அந்த ப்ளே ரூமில் இருந்த எல்லா பசங்களையும் வச்சு டீச்சர் யார் லாஸ்ட்டாக அந்த ரூமில் இருந்து வெளியே போனதுன்னு கேட்குறாரு. அதை கேட்டதும் அங்கே இருக்க பசங்க எல்லாரும் ஹைரிமை பார்க்குறாங்க. சார் எல்லாரையும் அனுப்பிட்டு ஹைரிம் கிட்ட உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு. ஹைரிம் நான் இல்லைன்னு சொல்கிறா. சார் நீ பண்ணியா பண்ணலையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பசங்க எல்லாரும் போனதோ ஹைரிம் பொறுமையாக பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ அந்த பசங்க எல்லாரும், ஹைரிம் இந்த மாதிரி ஒரு பொண்ணாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ஆமாம் அவன் மேபி பண்ணாலும் பண்ணியிருப்பா, ஏன்னா இப்போது ஜுன்னுவும் ஐனாவும் டேட் பண்ணுறாங்கல்ல, அது அவளுக்கு பிடிக்காதில்லன்னு சொல்கிறாங்க. அப்போது ஹைரிம் வந்து ஐனாவை பார்த்து, உனக்கு தான் தெரியும்ல நான் அந்த மாதிரி பண்ணலன்னு உனக்கு தெரியும்ல, நீ ஏன் சொல்லவே இல்லைன்னு கேட்குறா. அதை கேட்டதோ ஐனா, எனக்கு தெரியும் உன்னுடைய கண்ணை பார்த்தாலே என்னால் எல்லாமே சொல்ல முடியும், பட் இருந்தாலும் எனக்கு உன்னுடைய கண்ணை பார்க்க வேண்டாம், நீ மைண்டில் என்ன நினைக்கிற, உன்னுடைய ஹார்ட்டில் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம்னு சொல்கிறா. அப்போ ஜுன்னு ஐனாவை கூப்பிடுறான். ஐனா ஸ்பீடா ஜுன்னு கிட்ட போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல கீஜுவை காமிக்கிறாங்க. கீஜு அவனுடைய அப்பா கிட்ட, இப்போ நம்மளுடைய ஃபேமிலி முழுமையாயிடுச்சு, நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம், இந்த வீடை விட்டுட்டு நம்ம வேற ஏதாச்சும் வீட்டுக்கு போகலாம், ஜிம்மை தொங்கி பார்த்துப்பா, உங்க எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றான். அதை கேட்டதோ கீஜுவோடைய அப்பா, இல்லை என்னன்னே சொல்ற, என்னன்னே பேசுறேன்னு கேட்குறாரு. ஆனால் மன்னியும் அங்கே வந்து, ஓகே நீ என்ன நினைக்கிறியோ அதையே பண்ணலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் கீஜுவோடைய அப்பா மன்யும் கிட்ட, நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க, இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. மன்யும், இல்லை இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. கீஜுவோடைய அப்பா, ஏன் நம்மளால் கீஜுவை காப்பாற்ற முடியாதா, அவனை நம்ம வெளிநாட்டுக்கு எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிடலாம், தாஹாவை அவனை மீட் பண்ண விட வேண்டாம், என்ன நீ சொல்கிற, நம்ம மாற்றலான்னு சொல்கிறாரு. மன்யும், நம்மளால் ஃப்யூச்சரை மாற்ற முடியாது, எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அது மாறாது, நம்ம கீஜுவை சந்தோஷமாக வச்சுக்கணும், அது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் தொங்கி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இதுக்கு முன்னாடி தொங்கியோடைய அம்மா தொங்கி கிட்ட கீஜு இறந்துருவான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் தொங்கி அழுதுட்டே, என்ன நீங்கள் சொல்கிறீங்க, அவன் என்னுடைய தம்பி, இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்கிறா. தொங்கி திரும்பவும் ஜிம்மில் அழுதுட்டே எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ கிரேஸ் வந்து, என்னாச்சு ஏன் அழறீங்கன்னு கேட்குறா. தொங்கி, நான் அழல, அது என்னோட வேர்வைன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் தாஹா கீஜு ஐனா 3 பேரும் சைக்கிளிங் பண்ணிகிட்டே ரொம்ப சந்தோஷமாக க்யூட்டான விஷயங்கள் எல்லாம் வாங்குற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் கீஜு தாஹாவுடைய ரூமுக்கு வந்து, என்னுடைய அப்பா என்னுடைய பெட்டை சேஞ்ச் பண்ணிட்டாரு, நீ வந்து பார்க்குறியான்னு கேட்குறான். அதை கேட்டதும் தாஹா, இல்லை நான் வரலன்னு சொல்கிறா. கீஜு வெளியே வந்ததோ ஐனா பார்த்து, நீங்கள் லூஸுன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக அங்கேருந்து போயிடுறா. கீஜு தாஹா கிட்ட, என்ன நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறான். தாஹா வேண்டான்னு சொல்கிறா. கீஜு, இல்லை நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட்டாச்சும் ரெடி பண்ணிடலாம், என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, உன்னை காப்பாற்றுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் ரிங்கு போடுவேன் தான் சொல்கிறான். அதை கேட்டதும் தாஹா, ஃபர்ஸ்ட் தொங்கிக்கு கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி யோசிக்கலாம்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் தொங்கியும் கிரேஸும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கிரேஸ் தொங்கி கிட்ட, தாஹா உன்னுடைய வீட்டில் தானே இருக்கா, நீ அவளை பத்திரமா பார்த்துக்கோ, அவள் இப்போல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, நடந்தது எல்லாத்துக்குமே ரீசன் அவளுடைய அம்மா தான், தாஹா கிடையாதுன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் கீஜு திரும்பவும் தாஹாவுடைய ரூம்க்கு வந்து, என்னுடைய ரூம் ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு, என்னால் அங்கே தூங்க முடியாதுன்னு சொல்லி தாஹாவுடைய பெட்டில் படுக்கிறா. அதை பார்த்து தாஹா, நீ இங்கே என்ன பண்ணுற, வெளியே போன்னு சொல்கிறா. கீஜு தாஹாவையும் இழுத்து பெட்டில் படுக்க வச்சுட்டு, என்ன என்னுடைய தலை வெயிட்டாக இருக்கா, பட் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரத்துக்கு உன்னுடைய கையை கூட, 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை காப்பாற்றினதுக்கப்புறம் இந்த கையை நீ எடுத்துருன்னு சொல்கிறான். கீஜு தாஹா கிட்ட, நம்ம எல்லாரும் ஒரு பிக்னிக் போகலாமான்னு கேட்குறான். தாஹா ஓகேன்னு சொல்கிறா.
நெக்ஸ்ட் சீன்ல நம்ம எபிசோட் ஸ்டார்ட்டிங்ல பார்த்த சீனை காமிக்கிறாங்க. அப்ப தாஹா நீ பாஸ்ட்டுக்கு போய் பாருன்னு சொல்றா. கீஜு பாஸ்ட்டுக்கு போயிட்டு தாஹா இருக்க பிளேஸ பார்க்குறான். அப்போ தாஹாவுடைய காரை யாரோ ஃபாலோ பண்றத தாஹா பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. திரும்ப கீஜு பிரசன்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது தாஹாவுடைய கார் ஆக்சிடென்ட் ஆகி தாஹா அங்க இல்லன்னு. அத பார்த்ததும் போலீஸ் எல்லாரும் தேடி தாஹா எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்றாங்க. கீஜு, போலீஸ் எல்லாரும் தாஹாவ தேடுறாங்க. கீஜு அழுதுட்டே நான் போய் தேடுறேன்னு சொல்லி தண்ணியில குதிக்க போறான். அப்ப போலீஸ் எல்லாரும் ஸ்டாப் பண்ணதும் ஒரு போலீஸ் தாஹாவுடைய ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கீஜு கிட்ட குடுக்குறாரு. அது பார்த்ததும் கீஜு கத்தி அழற மாதிரி காமிக்கிறாங்க. கீஜு சவுனாக்கு வந்து தாஹாவுடைய அம்மாவை பார்த்து நீங்க தானே எல்லாமே பண்ணீங்கன்னு சொல்றான். அப்போ தாஹாவுடைய அம்மா எனக்கே தெரியாது உன்கிட்ட தான் பவர் இருக்குல்ல பாஸ்ட்ல போயிட்டு தாஹா எங்கன்னு கண்டுபிடின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல கீஜுவை காமிக்கிறாங்க. கீஜு அவனுடைய ரூம்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ கீஜுவோடைய அப்பா வந்து என்ன நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுறியான்னு கேட்குறாரு. கீஜு ஆமான்னு சொல்லிட்டு அழுதுட்டே என்னுடைய லைஃப் சேஞ்ச் ஆகிடும் நான் நினச்சேன், ஆனால் இல்லை என்னோடய லைஃப் எப்பயுமே சேஞ்ச் ஆகாது, அது எப்பயுமே இப்படி தான் இருக்கும்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் பண்ணுறா. அதை ஐனா பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஐனா அவளுடைய ரூமில் தாஹா, கீஜு அவ இருக்க ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழற மாதிரி காமிக்கிறாங்க. அதே நேரத்தில் டோங்கி அவங்களோட ஃபேமிலியில் இருக்க எல்லார்கிட்டேயும் எனக்கு புரியுது தாஹா இல்லாத நினச்சி எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது, அவளுக்கு இந்த மாதிரி ஆகியிருக்க கூடாது, ஆனால் இப்போது கீஜுக்கு எதுவும் ஆகாதில்ல, அவன் 12 வருஷம் முன்னாடி போயிட்டு தாஹாவை காப்பாற்ற மாட்டான்லன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் டோங்கி வெட்டிங் ட்ரெஸ்ஸில் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ டோங்கி ரொம்ப ஒல்லியாகி அழகாக இருக்கா. அப்போ டோங்கியோடைய பாய் ஃப்ரெண்டை பார்த்து நம்ம கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமா, என்னுடைய தம்பி ரொம்ப சேடாக இருக்கான். அதுக்கு டோங்கியோடைய பாய் ஃப்ரெண்ட் நீ தானே கல்யாணம் சீக்கிரமாக பண்ணலான்னு சொன்னேன்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு கால் வரதை பார்த்து அதை பிக் பண்ண வெளியே வரான். அப்போ கால் அட்டன் பண்ணி பேசினதான் தெரியுது அவனுடைய நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான்னு. நெக்ஸ்ட் சீன்ல கீஜுவை காமிக்கிறாங்க. அவன் ஒரு கார் கிரஷ் இடத்துக்கு வந்திருக்கான். அப்போ அங்கே வேலை செய்கிற ஒருத்தர் வந்து நீ ரொம்ப நாளாக இங்கே வந்துட்டு இருக்க, நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன் அந்த கார் எங்கே இருக்குன்னே தெரியாது, அது எப்பயோ பீஸாக அழிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அப்போது தொங்கி அங்கே வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிட்டு கீஜு கிட்ட அந்த காரை நீ தேடினா கூட கிடைக்காது, இன்னும் 4 நாளில் எனக்கு கல்யாணம், ஆனால் நீ அதை பற்றி எதுவுமே யோசிக்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போது ஐனா அங்கே வந்து உங்களுடைய பவர் தான் உங்களுக்கு திரும்ப வந்துருச்சுல்ல, உங்களால் பறக்க முடியல, உங்களால் தாஹாவை தேட முடியாதான்னு கேட்குறா. அதுக்கு டோங்கி பறக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் அவள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அவளால் பறக்க முடியல. டோங்கி அமைதியாக அங்கேருந்து போயிடுறா. அப்போது ஐனா கீஜு கிட்ட வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா செய்கிறதுக்கு காரணமாக இருந்தது தாஹா, தாஹாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உங்ககிட்ட தான் பவர் இருக்குல்ல, பாஸ்ட்டில் போயிட்டு தாஹாவை காப்பாற்ற முடியாதான்னு கேட்குறா. அதை கேட்டதும் கீஜு பாஸ்ட்டுக்கு வந்த தாஹா கிட்ட பேச ட்ரை பண்ணுறா. ஆனால் தாஹா ஸ்பீடாக போயிடுறா. அப்போ அவன் இன்னொரு இடத்துக்கு வரான். அவங்க எல்லாரும் திங்ஸ் வாங்கிட்டு இருக்க இடத்துக்கு வரான். அப்போ டோர் லாக் ஆகி அவன் எவ்வளோதான் தாஹாவை கூப்பிட்டாலும் அவனால் தாஹாவை பார்க்க முடியல. நெக்ஸ்ட் சீனில் கீஜுவும் தாஹாவை தூங்கிட்டு இருக்காங்க. கீஜு வந்ததும் தாஹா அழறதை பார்த்து கீஜு நீ ஏன் அழறன்னு கேட்குறான். தாஹா எதுவுமே இல்லைன்னு சொல்கிறான். அப்போ கீஜு தாஹா கிட்ட நீ பிக்னிக்கு போகணும்னு ஆசைப்பட்டல, போகாத, நீ போனால் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு அவனுடைய ப்ரெசண்ட்டுக்கு வந்துட்டு ஐனா கிட்ட நான் சொல்லிட்டேன், நான் தாஹா கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன், இப்போ எல்லாமே மாறிடுச்சா பாருன்னு சொல்கிறான். அப்போது ஐனா அவளுடைய மொபைலில் ஆக்சிடென்ட் ஆனதை சர்ச் பண்ணி பார்க்குறா. அவள் சர்ச் பண்ணதும் ஆக்சிடென்ட் ஆனப்போ வந்த நியூஸ் சேமாக இருக்குது, எதுவுமே மாறாமல். அதை பார்த்து கீஜு என்ன ஃப்யூச்சரை சேஞ்ச் பண்ணுறது இம்பாசிபிளான்னு சொல்கிறான். அப்போ ஐனா தாஹாவுடைய அங்கிள் கிட்ட வந்து எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் தானே, தாஹாவை எங்கே நீங்கள் மறைச்சி வச்சுருக்கீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக அங்கேருந்து போகிறாரு. அவர் சவுனாக்கு வந்ததோ தாஹாவுடைய அம்மா என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் எதுவும் இல்லை, வெளியே ஒரு சின்ன பொண்ணு அவ்வளோதான் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்போது தாஹாவுடைய அம்மா அங்கிள் கிட்ட நீயும் அந்த பிரிட்ஜில் தானே இருந்த, தாஹாக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த பிரிட்ஜில் நீ என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் நான் சமோசா சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு சொல்கிறாரு. அவங்க அவருடைய ஃபோனை வாங்கி கால் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஃபோனில் கால் ஹிஸ்ட்ரியில் எதுவுமே இல்லாத மாதிரி காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அங்கிள் கிட்ட நானும் சமோசா சாப்பிடணும், என்ன அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் அங்கிள் காரில் இருக்கும்போது ஐனா அவர்கிட்ட வந்து எனக்கு தெரியும் உங்களுக்கு தாஹா எங்கே இருக்கான்றதே சொல்லுங்க, தாஹா உயிரோடு தானே இருக்கா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அவர் கண்ணாடியை கட்டிட்டு பாருன்னு சொல்கிறாரு. அவருடைய கண்ணில் பார்த்ததும் ஸ்பீடாக அவருடைய அப்பா கிட்ட வந்து அப்பா தாஹா இறந்து போல, ஆனால் அவள் எங்கே இருக்கான்னு தெரியல, நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் மன்யுங்கோ தாஹாவோ பேசின சீனை காமிக்கிறாங்க. அதில் தாஹா மன்யும் கிட்ட என்னால் கீஜுவை காப்பாற்ற முடியும், நான் கீஜு விட்டு தூரமாக போயிடுறேன், நான் தூரமாக போயிட்டேன்னா கீஜு திரும்பவும் டிப்ரெஷனுக்கு போயிடுவான், அவனால் பாஸ்ட்டுக்கு போக முடியாது, நம்ம இதை பண்ணி கீஜுவை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் தாஹா அவளுடைய அங்கிள் கிட்ட கீஜு ஃப்யூச்சர்லேருந்து என்கிட்ட வந்து சொன்னா எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு சொன்னா, அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறா. அதை கேட்டதும் இதை கீஜு பாஸ்ட்டுக்கு வந்து தெரிஞ்சுக்க மாட்டானான்னு கேட்குறாரு.
தாஹா இல்ல நான் இல்லாம அவனால பாஸ்ட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல தாஹாவும் அவளுடைய அங்கிளும் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணிட்டு தாஹா அவளுடைய அங்கிள் கூட அங்க இருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல கீஜு தாஹாவ தேடிட்டு வர மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப ஐனா கீஜு கிட்ட சொன்னதை நினைச்சு பாக்குறா. அதுல நீங்க சீக்கிரமா தாஹாவ தேடுங்க. ஏன்னா தாஹாவுடைய அம்மாவும் தாஹாவ தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல தாஹாவ காமிக்கிறாங்க. தாஹா ஒரு இடத்துல உட்காந்து கீஜு ஐனாவுடைய போட்டோவை பார்த்துட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்க சின்ன பொண்ணு தாஹா கிட்ட வந்து அது என்ன உங்களுடைய ஃபேமிலியான்னு கேட்குறா. அதுக்கு தாஹா இல்லைன்னு சொல்றா. அந்த சின்ன பொண்ணு நான் உங்களுடைய ஃபேமிலின்னு தான் நினைச்சேன். ஏன்னா எப்பயுமே நீங்க அதே போட்டோ தானே பார்த்துட்டு இருக்கீங்க சொல்றா. அப்போ கீஜு தாஹாவை தேடிட்டே அந்த பிளேஸ்க்கு வந்து பார்த்தபோது அந்த சின்ன பொண்ணு மட்டும்தான் இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல டோங்கியை காமிக்கிறாங்க. டோங்கி நான் கீஜுவோடைய ரூமுக்கு போனேன். அங்க கீஜு இல்ல. அவன் எங்க போனான்னு தெரியலன்னு சொல்றா. அப்போ ஐனா வந்து கவலைப்படாதீங்க. அப்பா தாஹாவை கண்டுபிடிக்க போயிருக்காருன்னு சொல்றா. அதை கேட்டதும் டோங்கி என்ன தாஹா உயிரோட இருக்காளான்னு கேக்குறா. ஐனா ஆமான்னு சொல்றா. அதை கேட்டதும் மன்யும் இல்ல இல்ல இந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது. இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு சொன்னதோ ஐனா மன்யுங்கோடைய கண்ணை பாக்குறா. கண்ணை பார்த்துட்டு என்ன அப்பா இறந்து போக போறாரான்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல தாஹா ஸ்பீடா ஓடி வந்துட்டு இருக்கா. அப்ப கீஜு பின்னாடி வந்து தாஹாவை ஸ்பீடா கூப்பிட்டு நில்லுன்னு சொல்றா. ஒரு பாயிண்ட்ல போயிட்டு தாஹா அமைதியா நின்னுடுறா. அப்ப கீஜு தாஹாவை பார்த்து நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, இந்த இடத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக என்னை விட்டு தூரமா போறேன்னு கேக்குறான். அதை கேட்டதோ தாஹா ஏன்னா நீ இறந்து போக போறேன்னு சொல்றா. கீஜு உனக்கு எதுவுமே தெரியாது. நீ என் வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி நான் டிப்ரெஷன்ல இருந்தேன். அப்போ என் மைண்ட் என் கிட்டயே இல்ல. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறுச்சு. எனக்கு அப்பதான் உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. நான் அப்பதான் வெளியே வந்தேன். இப்போ நீ என்னை விட்டு போறேன்னு சொல்ற. நீ இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றான். அதை கேட்டதும் தாஹா அழுதுட்டே இல்ல நீ அதை பண்ணிதான் ஆகணும். நீ என்னை விட்டு போயிடு. நீ ஃபர்ஸ்ட் மாதிரி ஆனா கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் நீ உயிரோட இருப்ப. நான் அதையாச்சும் பார்ப்பேன். ஆனா நீ இறந்துட்டா என்ன பண்றது? இல்லன்னு சொல்றா. அப்போ கீஜு டக்குன்னு வந்து தாஹாவை ஹக் பண்ணி நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன். அதே நேரத்துல நீ என்ன பண்ண சொல்றியோ அது உன்னாலேயே பண்ண முடியாதுன்னு சொல்றான். அதை கேட்டதும் தாஹா கீஜுவை தலைவிடுறா. கீஜு திரும்பவும் தாஹாவை ஹக் பண்ணி நீ ஸ்கேமர்னு சொன்ன பட் அது கிடையாது. நீ ஒரு இடியட்னு சொல்றான். தாஹா அழுதுட்டே இருக்கா. அப்ப கீஜு தாஹாவை கிஸ் பண்றா. இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் உங்க சிண்டு. பை பாய்.